ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் பார்த்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நம்மளோட சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறது, அது எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது, நம்மளோட அந்த சாஃப்ட்வேரோட எப்படி அது என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட இந்த ஆர்டினோவோட பின் அவுட்ஸ், அதாவது என்னென்ன பின், எப்படி என்னென்ன பின்ஸ், அது என்ன விஷயம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். முதலாவதாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு 5 வோல்டேஜ், அதாவது 5 வோல்டேஜ் நம்ம இந்த ஆர்டினோ ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேபிளை நம்ம யூஸ் பண்ணுறதுக்குரிய 5 வோல்டேஜ் கேபிள் ஊடாக நம்ம இந்த ஆர்டினோவுக்கு பவர் சப்ளை கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம எக்ஸ்டர்னலாக வந்துட்டு நம்ம 12 வோல்டேஜ், அதாவது 6 வோல்டேஜ்லேருந்து நம்ம வந்துட்டு 12 வோல்டேஜ் வரைக்கும் எக்ஸ்டர்னல் பவர் அடாப்டரால் வந்துட்டு நம்ம பவர் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட பின்ஸுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இதில் 5 வோல்டேஜ், அதாவது நம்ம இதிலிருந்து ஆர்டினோவிலேருந்து 5 வோல்டேஜை நம்ம இந்த பின்னூடாக நம்மளோட பிரெட் போர்டுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 3.3 வோல்ட்னு சொல்லியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 3.3, அதாவது ப்ளூடூத் மொடியூலெலாம் நம்ம யூஸ் பண்ணக்குள்ளே நமக்கு 3 வோல்ட் நமக்கு தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம 3 வோல்டேஜ் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், அது எக்ஸ்ட்ரா பின்னுகள். ஸோ முதலாவது நான் முக்கியமான பின்ஸுகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்திங்கன்னு சொன்னால் கிரவுண்ட், அதாவது நம்ம ஆர்டினோவில் வந்துட்டு 1, 2, 3 கிரவுண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நமக்கு நம்மளோட சுற்றோட்டத்தை, நம்மளோட கரண்ட் ஃப்ளோ வந்துட்டு நம்ம அதாவது தொடர சரியாக முடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரவுண்ட். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு கிரவுண்ட். அடுத்தது VIN பின்னு சொல்லி ஒரு பின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்டினோக்கு வந்துட்டு எக்ஸ்டர்னலாகவோ அல்லது இன்டர்னலாகவோ, அதாவது இன்டர்னலாக நம்ம பவர் கொடுக்கறதுக்கும் இந்த VI பின்னை யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்டர்னலாக, அதாவது வந்துட்டு நம்ம ஆர்டினோவிலேருந்து எடுத்துக்கொள்கிறதுக்கும் நம்ம இந்த பின்னை யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது நாட் சேஃப் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு சொன்னால் நம்ம இந்த ஐசி யூஸ் பண்ணிக்கிறது வந்துட்டு ATmega 3 ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ATmega 328 என்று சொல்கிற ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்படி பவர் சப்ளையை நம்ம கொடுக்கல வந்துட்டு இந்த ஐசி நமக்கு அடிபடக்கூடிய வாய்ப்புகள் அநேகம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ஆர்டினோவில் வந்துட்டு இந்த அனலாக் பின்ஸ்ன்னு சொல்லி A0லேருந்து A5 மட்டும் நமக்கு பின்ஸ் தந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன விஷயம்னு சொன்னால் இது அனலாக் பின்ஸ்ன்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அனலாக் பின்ஸ்ன்னு சொல்கிறது வந்துட்டு என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உதாரணத்துக்கு நம்ம சென்சர்கள், அதாவது அனலாக் ரீட் எடுக்கக்கூடிய சென்சர்களை நம்ம யூஸ் பண்ணக்குள்ள வந்துட்டு இந்த அனலாக் பின்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ உதாரணத்துக்கு நம்ம விளங்குற மாதிரி சொல்லணும்னு சொன்னால், ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் பின்ஸ் இருக்குது, இது அனலாக் பின்ஸ். அதாவது டிஜிட்டல் பின்ஸ்ன்னு சொல்கிறது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம இந்த 13வது பின்னை வந்துட்டு நம்ம ஹை லோன்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஹைன்னு சொல்கிறது வந்துட்டு நமக்கு இதுலேருந்து 5 வோல்டேஜ் வரும். ஸோ அப்போ ஒரு LED பிளிங் ஆகும்னு சொல்லி வச்சுக்கொள்ளுங்களேன். அதை வந்துட்டு நம்ம ஹை பண்ணுறோம். ஸோ ஹை பண்ணும்போது நமக்கு LED பிளிங் ஆகுது, லோ பண்ணக்குள்ளே வந்துட்டு நமக்கு LED ஆஃப் ஆகுது. ஸோ இந்த அனலாக் பின்ஸில் வந்துட்டு நம்ம என்ன சொல்லலாம், வேரியபிள் பண்ணலாம். அதாவது வேரியபிள் பண்ணுறேன்னு சொன்னால் வந்துட்டு நம்ம போகிற கரண்ட் ஃப்ளோவை இப்போ 0லேருந்து 5 வோல்டேஜ் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் 0லேருந்து 1, 2, 3 அப்படி போகக்கூடிய சந்தர்ப்பங்களில் வந்துட்டு நம்ம இந்த அனலாக் பின்ஸுகளை நம்ம கூடுதலாக யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் TX RXன்னு சொல்லி 2 பின்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். TX RXன்னு சொல்லி 2 பின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது உதாரணத்துக்கு நம்ம கம்யூனிகேட், அதாவது இன்னொரு டிவைஸோடு நம்ம கம்யூனிகேட் பண்ணக்குள்ளே வந்துட்டு நம்ம இந்த உதாரணத்துக்கு வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ட்ரோனையோ அல்லது கார்களையோ நம்ம கண்ட்ரோல் பண்ணக்குள்ளே இந்த TX RX பின்னை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்துட்டு 0லேருந்து 13 மட்டும் நமக்கு இதில் டிஜிட்டல் பின்ஸ் இருக்குது. ஸோ முதலே சொன்ன மாதிரி நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு ஹை பண்ணலாம், லோ பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு நம்ம அடுத்தடுத்த டுட்டோரியலில் பார்ப்போம். இது வந்துட்டு ரீசெட் பட்டன் பின்ஸ். நம்ம இதை ரீசெட்
ரீசெட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னு சொன்னால் ரீசெட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பின்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது பூட் லோடிங்னு சொல்லுவோம். இந்த ஆர்டினோவில் பண்ணுற ப்ரோக்ராமை வந்துட்டு நம்ம இன்னொரு ஆர்டினோவுக்கு வந்துட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற பின்னுகள் நம்ம அதை போக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 11, 10, 9, 6, 5, 4 என்ற பின்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அலை வடிவம் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அலை வடிவம் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கு நம்ம ஒரு மோட்டரை யூஸ் பண்ணுறோம். அந்த மோட்டரை வந்துட்டு ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வர சந்தர்ப்பங்களில் வந்துட்டு நம்ம கூடுதலாக இந்த பின்ஸுகளை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதிலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தையாவது கற்றுக்கொண்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்டினோ ரிலேட்டடாக நம்ம போட போகிற ரோபோட்டிக்ஸ் சம்மந்தமான அனைத்து டுட்டோரியலையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இதிலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக லேர்ன் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.